இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா மார்க்கெட்டுமே ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னாக்க டெஃபினட்டாக லாஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு அருமையான ஒரு ரிட்டர்ன் கொடுத்தது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு கோல்டு வந்து அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் ஆர் ஒரு 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ரேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கம்மியாகலாம், அதே மாதிரி 1000 ரூபாய் 2000 ரூபாய் மேலாகலாம். ஸோ அதாவது ஆக்சுவலாக நம்மளை பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் பார்க்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை வந்து 50% ஏறிருக்கு. ஒரு லிட்டர் 100 ரூபாய்னா இன்றைக்கி அங்கே இருக்கிற விலை வந்து ஒரு லிட்டர் வந்து 150 ரூபாய். ஸோ அதனால் இந்த ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து கிடையவே கிடையாது. இன்றைக்கி சப்ளை வந்து சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் சப்ளை இல்லாததுனால ஆனால் டிமாண்ட் நிறைய இருக்குது. டிமாண்ட் நிறைய இருக்கிறதுனால இப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. ஒரு சமயம் வந்து ஈரானோ இந்த அரபு நாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்தாலும் அதே மாதிரி ரஷ்யன் வந்து நிறைய ஆயில் நமக்கு கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 107 ரூபாங்கிறது 105 ரூபாய் ஆகலாம், 105 ரூபாய் 103 ரூபாய் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஏவி செந்தில் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கு சார். சரி, இந்த யூஎஸ் ஈரான் போர் சீக்கிரமா முடிஞ்சும் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் 3 மாசத்தை கடந்து இப்போ வரைக்கும் போர் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதனால எல்லா அசெட் கிளாஸுமே வந்து ரொம்ப வீக்காக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைம்ல வந்து ஒவ்வொரு அசெட் கிளாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இந்த டைம் வந்து எல்லா அசெட் கிளாஸுமே லோவாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால எந்த மாதிரி அசெட் கிளாஸை மக்கள் இப்போ சூஸ் பண்ணலாம்? ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து ஒரு அசெட் கிளாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2ஆக பிரிக்கலாம். அசெட்ஸை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் அசெட்ஸுங்கிறது நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம், யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதில் வந்து ஒரு 3 விதமான அசெட்ஸ் சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைனா ஆர்ட் அந்த மாதிரி இருக்கிறலாம் நீங்கள் வந்து டச் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குறீங்க. இது வந்து ஃபிசிக்கல் அசெட்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசெட். இந்த ஃபினான்ஷியல் அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கூட ஃபினான்ஷியல் அசெட்டில் இப்போ ETF மாடலில் வந்துருச்சு. அப்புறம் ஈக்விட்டியில் போடுறீங்க, ஃபிக்ஸட் இன்கமில் போடுறீங்க, இல்லைனா கொஞ்சம் வேறு ஏதாவது என்னென்னா ஹைப்ரிட் கைண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸில் போடுவீங்க. ஸோ இதுதான் ஜென்ரலாக பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா மார்க்கெட்டுமே ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னாக்க டெஃபினட்டாக லாஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு அருமையான ஒரு ரிட்டர்ன் கொடுத்தது. அது வேறு இல்லாமல் இப்போ ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கனாக்கா கோல்டில் நாங்கள் வந்து இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சண்டே அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 டேஸ் கழித்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை ஏறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றம் இருக்குது. சென்செக்ஸ் மட்டும் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி இருக்கு, 1.2% மேலே ஏறி இருக்கு. ஸோ அப்படின்னா ஏன் இது இன்னைக்கு ஏறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 26 ஷிப்பு வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 26 ஷிப்பு வெளியில் வந்திருக்கு. இதனுடைய இது வந்து ஒரு ரிசல்ட் தெரிய போகுது அப்படின்ற. இப்போ ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்டேயும் வந்து ஏதோ ஒரு பவர் இருக்குது, சம்திங் தே ஹேவ். அதனால தான் யூஎஸ் வந்து போய் அடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி யூஎஸ் வந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னா அவசரப்பட்டு நம்மளுடைய எல்லா ரிசோர்ஸஸையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 30 நாள்னாங்க, அப்புறம் 60 நாள்னாங்க, இப்போ 90 நாள், கிட்டத்தட்ட 90 டேஸ் முடிய போகிறது. அந்த லெவலில் உட்காந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து லைக் ஏன்னா நீங்கள் எல்லா அசெட் கிளாஸுமே ஒரு மாதிரி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜின்னா என்ன அர்த்தம்னா என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டு போய் அட் அ டைமில் நான் போட மாட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சவுகார்பேட்டில் ஒருத்தர் இருக்கார், என்னோட நண்பர் இருக்கார், சவுகார்பேட்டில் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் எப்போவுமே என்ன சொல்லுவார்னா நான் வந்து 20% வந்து நான் எப்போவுமே கேஷில் தான் வச்சுருப்பேன் அப்படின்பார். ஏன் சார் 20% வந்து நீங்கள் வந்து லிக்விட் கேஷ், பேங்க் அக்கௌண்ட்டு, லிக்விட் ஃபண்டில் எதுக்கு சார் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா எந்த அசெட் எப்போ கீழே விழுன்னு எனக்கு தெரியாது. ஒரு சமயம் அது கீழே விழுந்ததுனாக்கா அது ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷனாக இருந்ததுன்னா அதை நான் வாங்குவேன். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 இயர் பாண்ட் ஃபண்டு, 10 இயருக்குள்ள ஒரு கார்பரேட் பாண்ட் ஃபண்ட், 10 இயர் பாண்ட் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸில் எந்த விதமான ரிட்டர்னும் தரல. ஏன் ரிட்டர்ன் தரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரன்சி வந்து கான்ஸ்டண்ட்டாக டெப்ரிஷியேட், இந்தியன் ருப்பி கான்ஸ்டண்ட்டாக டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ 96 ரூபாய்க்கு வரைக்கும் போயிடுச்சு, 95-96 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ இப்போ உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு கேஷ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து லாங் டேர்ம் கில்ட்டு கூட நீங்கள் இப்போ வாங்கி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி
இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் ரொம்ப வந்து நல்ல அட்ராக்டிவாக இருக்கு, லாங் டேர்ம் வேல்யூவேஷன் பார்க்கும்போது ஈக்விட்டி நல்லா இருக்குன்னா நீங்கள் போன வாரம் கூட இந்த 20% கேஷ் வச்சு கூட வாங்கியிருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் இதுக்கு வந்து ஆன்சர் மேடம். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா அசெட் கிளாஸும் லோவா பெர்ஃபார்ம் இருக்கும்போது கோல்டு மட்டும் கடைசி ஒரு வருஷத்துல 100%க்கு மேல் ரிட்டர்ன்ஸ் வந்து குடுத்துருந்துச்சு. பட் இப்ப கோல்டோட விலையுமே வந்து ஏறிட்டு இருக்கு. ஸோ இனிமேலுமே கோல்டு ஒரு நல்ல சாய்ஸா இருக்குமா? ஸோ என்னை பொறுத்தளவுக்கு கோல்டு வந்து அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் ஆர் ஒரு 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ஒரு ரேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1000 ரூ. 2000 கம்மியாகலாம், அதே மாதிரி ரூ. 1000 ரூ. 2000 மேலே ஆகலாம். இதே வந்து வந்து இந்தியன் எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் தங்கம் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இம்போர்ட் டியூட்டியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த ஃபாரின் கரன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது தங்கத்தை பொறுத்தளவுக்கு அடுத்த 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாலட்டைலான சுச்சுவேஷன் தான் இருக்க போகுது. இதுக்கு நடுவில் இப்போ இந்த போர் பதற்றம்லாம் கொஞ்சம் குறைஞ்சு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அமெரிக்க விலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து $4500 கிடைக்குது இன்றைக்கி. அதாவது தங்கம் வந்து 4800 விற்றது ஒரு அவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு அவுன்ஸுங்கிறது 32 கிராம் 31.8 கிராம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ 4800 இருக்கிறது 4500க்கு கம்மியாயிருக்கு இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா அதே ரேட்டில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சமயம் போர் பதற்றம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்க ரஷ்யா வந்து ஒரு மிசைல்ஸ்லாம் வந்து இதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா உக்ரைனுக்கு அனுப்பி நைட்டோட நைட் நிறைய ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேரப் ஆச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு என்ன சொல்லலாம் தங்கத்தினுடைய விலை ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னொரு 8லேருந்து 9 மாதம் என்ன வேணால் ஆகலாம்னு சொல்லலாம். பட் ஆனால் லாங் டேர்மில் இதே மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய பெரிய ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 100% ஹைக்லாம் வரவே வராது. ஆனால் ஒரு 5 இயர் சைக்கிள் ஒரு 10 இயர் சைக்கிள் கேட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சைக்கிள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரியல் எஸ்டேட்டும் அப்படி தான். ரியல் எஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்ட மாதிரி ரியல் எஸ்டேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து 2018 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018லேருந்து 2022 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டினுடைய விலை ஒரே மாதிரி தான் இருந்தது. கோவிட் டைம்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி விலை கம்மி தான் இருந்தது. ஆனால் 2023க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராப்பர்ட்டி விலை ஏறி இருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டும் ஏறுற மாதிரி எல்லா அசெட் கிளாஸும் ஒரே மாதிரி ஏறும்னு எதிர்பார்க்க முடியும். ருப்பி வந்து நாளுக்கு டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ $96 கிட்ட இருக்கு. பெட்ரோல் விலையுமே வந்து தினம் வந்து விலை ஏற்றிட்டே இருக்காங்க. இன்றைக்குமே பெட்ரோல் விலை வந்து $107 வந்து விற்குது. ஸோ பெட்ரோல் விலை இப்படியே போயிட்டே இருந்தால் எல்லா விதமான விலைவாசியுமே வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி விலைவாசி எல்லாமே ஏறிட்டு இருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் இன்ஃப்ளேஷனும் கட்டுக்கடங்காமல் போயிடும். ஸோ இந்தியன் எக்கானமி எந்த அளவுக்கு சார் பாதிக்கப்பட போகுது? ஸோ அதாவது ஆக்சுவலாக நம்மள பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் பார்க்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை வந்து 50% ஏறி இருக்கு. ஒரு லிட்டர் ₹100 இன்னைக்கு அங்கே இருக்கிற விலை வந்து ஒரு லிட்டர் வந்து ₹150. இது வந்து பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி. சரி, இப்போ அமெரிக்காவில் வந்து விலை ஏறி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 97ல் வந்து அமெரிக்காவில் இருந்தேன். 97 to 2002 வரைக்கும் யூஎஸ்ல இருந்தேன். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு கேலன்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி இங்கே லிட்டர் சொல்கிறீங்களோ அமெரிக்காவில் வந்து கேலன். ஒரு கேலன்கிறது 3.76 லிட்டர், கிட்டத்தட்ட 4 லிட்டர் வச்சுக்கலாம். அப்போல்லாம் நாங்கள் பே பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா $1.50 $2 தான் பே பண்ணுவோம். அதாவது ஒரு கேலனுக்கு 4 லிட்டருக்கு அவ்வளோதான் பே பண்ணுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ₹33 வரும். அதாவது நம்மளுடைய இந்திய ரூபாவில் பார்த்தீங்கன்னா ₹33 தான் வரும். இன்னைக்கு அமெரிக்காவில் அதே ஒரு கேலன் பெட்ரோலோ டீசலோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் கிட்டத்தட்ட $7 $6.50லேருந்து $7 எந்த ஸ்டேட்டில் வாங்குறீங்களோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அவங்க பே பண்ணுறது கிட்டத்தட்ட ₹150 பே பண்ணுறாங்க. ஒரு லிட்டருக்கு ₹150 பே. அது இந்தியா நீங்கள் சொன்ன ₹107 கம்மியாக தான் இருக்கு, ஜாஸ்தியாக இருக்குது. அமெரிக்காவில் ₹107 அது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது அமெரிக்காவில். ஸோ அதனால இந்த ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து கிடையவே கிடையாது. இப்போ இன்னைக்கு சப்ளை வந்து சுத்தமாக இல்லை. ஸோ அதனால சப்ளை இல்லாததுனால ஆனால் டிமாண்ட் நிறைய இருக்குது. டிமாண்ட் நிறைய இருக்கிறதுனால இப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வினால இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து வெஜிடபிளினுடைய ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஷேர் ஆட்டோவில் போகிறீங்கன்னா முன்னாடி ₹10 வாங்கிட்டு இருந்தால் ஷேர் ஆட்டோவில் ₹15 கண்டிப்பாக கேட்பான். அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டில் ஓவர் நைட் பஸ்ஸில் இங்கேருந்து நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க, சென்னையிலேருந்து திருச்சி போகிறீங்க, முன்னாடி வந்து ₹500 கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ₹550 தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா பெட்ரோல் விலை ஏறிச்சு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக விலைவாசி ஏற்றம் எல்லா இடத்துலையும் இருக்க போகுது. அது இருந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும். இன்ஃப்ளேஷன் ஏறிச்சுன்னா என்ன ஆகும்னா ஜூன் மாதத்தில் வேணால் ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வேணால் ஏற்றாமல் வந்து கொஞ்சம் கட்டுப்பிடிக்கிறதுக்கான இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. ஆனால் இது வந்து அடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள், அது வந்து ஆகஸ்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா செப்டம்பராக இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டே என்ன ஆகிடும்னாக்க இப்போ வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு 7.1 கொடுக்குறாங்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில். அது வந்து என்ன ஆகும்னா 7.4 ஆகிடும். இப்போ சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் 8.2 கொடுத்துட்ருக்காங்க. அந்த 8.2 என்ன ஆகிடும்னா 8.4 ஆகிடும்.
அதே மாதிரி என்ன ஆகும்னா எஸ்பி அக்கௌண்ட்ல உங்களுக்கு 2.75 வந்துட்டு இருக்கு 2.75 அது வந்து என்ன ஆயிடும்னா 3% ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா பெரிய பெரிய பிசினஸஸ்லாம் கடன் வாங்குறாங்கல்ல, கடன் வாங்குறவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஹோம் லோன் வாங்குறீங்க, இப்போ நீங்கள் ஹோம் லோன் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, இன்னைக்கு 7.5% 8% வாங்கியிருப்பீங்க, இல்லை 8.5% வாங்கியிருக்கீங்க நீங்கள் ஹோம் லோன். அப்படின்னா என்ன ஆகும்னா ஜூன் மாதம் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வாங்கும்போது அந்த ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்னா 8.5% இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எக்கானமியில் என்ன ஆகும்னா ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் ஜாஸ்தி ஆச்சுன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் த எக்கானமி. ஸோ அதனால பெட்ரோல் விலை என்னைக்கு இறங்குதோ, பெட்ரோல் விலை வந்து இதே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 100 ரூபாய் ரேஞ்சில் இருக்கோ, அன்னைக்கு தான் வந்து நமக்கு வந்து இந்தியன் எக்கானமி ஒரு பெரிய லெவலில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். இப்போ ஏறின விலை இறங்குமா சார் மறுபடியும்? கச்சா எண்ணெயோட விலை இன்னைக்கு வந்து $100, அதாவது பேரல்னு சொல்லுவோம். க்ரூடனுடைய பேரல் விலை வந்து $100 இன்னைக்கு கீழே வந்திருக்கு. இன்னைக்கு $97 $98 வந்திருக்கு. அதனால தான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு சமயம் வந்து ஈரானோ இந்த அரபு நாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்தாலும், அதே மாதிரி ரஷ்யன் வந்து நிறைய ஆயில் நமக்கு கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த $107 $105 ஆகலாம், $105 $103 ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷனும் கம்மியாகும் மேடம். ஆனா இது வரைக்கும் ஏறின விலையை அவ்வளவா குறைச்சதே இல்லையே சார். அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா கோவிட் டைமில் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒரு விலையை வந்து நிர்ணயம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து ஜிஎஸ்டின்னு ஒன்று இருந்தது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி இருந்தது, ஜிஎஸ்டி இருந்தது. அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் நமக்கு பெட்ரோல் வந்து ஆக்சுவலாக $70 தான் கொடுத்துருக்கணும். அதாவது நான் சொல்றது கோவிட் முடிச்சதுக்கு அப்புறம் லிட்டர் $70 $75 கொடுத்துருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா அந்த டைம்ல நாங்க $100 கொடுத்தா கூட நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணி வாங்கிக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருந்ததோ அதே லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய ஷார்ட் ஃபால் இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய ஷார்ட் ஃபால் இருந்தது. அதை யூஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் இப்போ வந்து நான் சொன்ன பக்கத்து பாகிஸ்தானாக இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் $150 இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு. அதனால தான் நம்ம உடனே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அப்போ அந்த டைமில் வாங்கி வச்சிருந்த எக்ஸ்ட்ரா ரிசர்வ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ அவங்களால முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா $105 $106 $107 அந்த மாதிரி ரேட்டில் போயிட்டு இருக்கு. இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிற இந்த சமயத்தில் வெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணுறது முக்கியமா இல்லை இன்னுமே மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம்? ஜென்ரலாக வந்து இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் பார்ப்பேன். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னால் என்னென்னா ஒரு வருஷம் 2 வருஷத்தில் வரக்கூடியது வந்து என்னோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். நீங்கள் அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ட் பண்ணி உங்களால் பீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து எஸ் அண்ட் நோ. தெரியும், முடிஞ்சால் முடியும், முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் முடியாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இன்றைக்கி நான் கொண்டு போயிட்டு ஒரு $10 லட்சம் கொண்டு போய் போடுறேன் அப்படின்னு போட்டால் அவங்க உடனே என்ன திரும்ப சொல்லுவாங்க, 6.5% உங்களுக்கு கொடுக்குறேன், 6.5% கொடுக்குறேன் அப்படின்னு. நீங்கள் 6.5% நான் 10 லட்சம் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் வந்து ஒரு ஹையஸ்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 30% டேக்ஸும் போயிடும். ஸோ அப்போ அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணல. ஆனால் அந்த பணம் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ அதனால் வந்து ஷார்ட் டேர்மில் இது வந்து ஒரு பெரிய பெயின். ஆனால் நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து என்னென்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா லாங் டேர்முக்கு உங்களால் பிளான் பண்ண முடியும். லாங் டேர்ம்ங்கிறது நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணலான்னா இப்போ இந்த டைமில் எந்த மாதிரியான அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது வாரன் புஃபட் அப்படிங்கிறவர் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு. சார்லி மங்கரும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து ஒரு வேல்யூ கம்மியாக இருக்கோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ், எதெல்லாம் வந்து டிவிடெண்ட் ஈல்டு நிறைய ஜாஸ்தி இருக்கோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ், எதெல்லாம் வந்து சைக்ளிக்கல் இல்லாமல் நான் சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ். நான் சைக்ளிக்கல்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பெட்ரோலியம் கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நான் சைக்ளிக்கலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆன்சர் வந்து எஸ் அண்ட் நோ சொல்லலாம். இப்போ வந்து கோல்கேட் எடுக்கிறீங்க. கோல்கேட் வந்து சைக்ளிக்கலானா அது மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் ஆவீங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுக்கிறீங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நான் சைக்ளிக்கலான கம்பெனின்னு வேணால் சொல்லலாம். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் எடுக்கிறீங்க. அதில் ஐடிசியில் ஃபுட் டிவிஷன் எடுக்கிறீங்கன்னா ஐடிசி ஃபுட் டிவிஷன் வந்து இட்ஸ் நான் சைக்ளிக்கல் கம்பெனி. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு நான் சைக்ளிக்கல் கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்கில் கம்மியான விலைக்கு வாங்கினீங்கன்னா உங்களால் வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை விட ஒரு 2-3% உங்களால் பண்ண முடியும். ஆனால் ஷார்ட் டேர்மில் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. லாங் டேர்மில் உங்களால் பண்ண முடியும். இப்போ ஃப்ரெஷ் மணி இது ஆல்ரெடி இப்போ நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அது எதில் சார் இன்வெஸ்ட் பண்ணுறது? ஸ்டாக் மார்க்கெட்டில் போகாமல் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மாற்றி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜென்ரலாக வந்து ஒரு கிளைண்ட் இந்த மாதிரி வந்து என்கிட்ட பணம் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கேள்வி நம்ம வந்து அந்த இன்வெஸ்டர் கிட்ட கேட்கணும். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்கணும்னா இப்போ நீங்கள் வச்சிருக்கிற பணம் எதுக்காக நீங்கள் வந்து அந்த பணத்தை வச்சுருக்கீங்க? வாட் இஸ் த கோல்? அந்த கோல் வந்து குழந்தையோட படிப்பு,
இல்லைனா வந்து குழந்தையோட கல்யாணத்துக்காக வச்சுருக்கேன், வீடு வாங்குறதுக்காக வச்சுருக்கேன், கார் வாங்குறதுக்காக வச்சுருக்கேன், தாய்லாந்து போகிறதுக்காக வச்சுருக்கேன், சிங்கப்பூர் போகிறதுக்காக வச்சுருக்கேன், இல்லை எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் வச்சுருக்கேன், இல்லை எங்கள் அப்பா அம்மாவோட ஹெல்த்துக்காக நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன ரீசனுக்காக வச்சுருக்கீங்கிற பாயிண்ட் நம்பர் 1 கேட்கணும். 2வது என்ன டியூரேஷனுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்கிறதையும் கேட்கணும். டியூரேஷனா என்னென்னா ஒரு 2 இயர்ஸா, 1 இயரா, 3 இயர்ஸா, 5 இயர்ஸா, 10 இயர்ஸா அப்படிங்கிற அந்த டியூரேஷன் கேட்கணும். 3வது நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து கம்ப்ளீட்லி கான்சர்வேட்டிவ், எனக்கு வந்து எந்த விதமான ரிஸ்க்குமே என்னால் எடுக்க முடியாது, என் பணம் வந்து கேபிட்டல் வந்து கீழே போகக்கூடாது, ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட் எடுக்கணும். இது ரிஸ்க். 4வது ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்குறது, நீங்கள் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து 10% எதிர்பார்க்குறீங்களா, 7% எதிர்பார்க்குறீங்களா, 12% எதிர்பார்க்குறீங்களா, 18% ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு 18% ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 18% வரும். ஆனால் அந்த 18% உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். 18% வேணும்னா நீங்கள் வந்து ஒரு மைக்ரோ கேப்பில் போடணும், இல்லைனா ஒரு அன்லிஸ்டட் கம்பெனியில் போடணும். அப்படி இல்லைனாக்க ஏதாவது ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து அது ப்ராப்பராக பண்ணுற மாதிரி. ஏன்னா 18%ங்கிறது 1.5 வட்டி. ஸோ நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு 18% வேணும் அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது. ஸோ உங்ககிட்ட பணம் இருக்குது, நீங்கள் வர்றீங்க அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை அனலைஸ் பண்ணிக்கிட்டு எதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும். நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் மாரி, உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கையில 20% வந்து எப்பவுமே வந்து கேஷ் இருக்கும். ஏன்னா வந்து எப்ப வேணாலும் மார்க்கெட் விடலாம். ஸோ அப்ப இன்வெஸ்ட் பண்ணதுக்கு சரியா இருக்கும்ன்ட்டு. ஸோ இப்ப ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் எங்க சார் வந்து அதிகமா போணும்? ஃபர்ஸ்ட் கேஷ்க்கு போணுமா? கோல்டுக்கு போணுமா? ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் மணி முதல்ல எங்க போணும்? ஜென்ரலா வந்து இந்த கான்செப்ட் நான் சொன்ன அந்த 20% பணம்லாம் வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் அந்த மாதிரியான உள்ளவங்களுக்கு தான் அது வந்து அப்ளிகபிள். நான் வந்து மாதம் 20,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறேன், 30,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா கைக்கு வரதுக்கும் சாப்பிட்றதுக்கும் போகிறதுக்குமே வந்து டைட்டாக இருக்கும். ஸோ அவங்களால வந்து இந்த கான்செப்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி ஃபண்டை அவங்க பில்டு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் எமர்ஜென்சி ஃபண்டுனா, இப்போ போன வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா மெட்டாவில் வந்து ஒரு 6,000 பேர் 4,000 பேர் வேலையை விட்டு தூக்கிட்டோம். காலையில் 4 மணிக்கு போட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, காலையில் 4 o'clock அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஜாப் வந்து போயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு அது இஎம்ஐயாக இருக்கலாம், இல்லை வீட்டு வாடகையாக இருக்கலாம், இல்லை வாங்கக்கூடிய கிராசரிஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கூல் ஃபீஸாக இருந்தால் ஸ்கூல் ஃபீஸு, 2 மாதத்துக்கு ஒரு தடவை எலக்ட்ரிசிட்டி கட்டணும்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை எலக்ட்ரிசிட்டி, மாதம் நீங்கள் செல்ஃபோன் கட்டணும்னா மொபைலுக்கு உள்ள பில்லு, அதுக்கப்புறம் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் ஏதாவது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ள ஃபீஸு, அப்புறம் எங்கேயா வெளில போய் சாப்பிட்றீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகும்னா அதுக்குள்ள அமௌண்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை முதல்ல 6 மாதத்துக்கு உள்ளதை முதல்ல சேவ் பண்ணிக்கிட்டுருங்க. அது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். ஏன்னா எப்போ வேணால் நம்ம ப்ரைவேட் கம்பெனியில் அதனால தான் எல்லாருமே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப் எதுக்காக எதிர்பார்த்தாங்க, எதுக்காக வந்து ஸ்கூல் டீச்சராக போகணும்னு எதிர்பார்த்தாங்க. நம்ம ஒரு ஸ்கூல் டீச்சராக போயிட்டானா கூட எனக்கு காசு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாண்டர்டாக எனக்கு வரும். நான் பேங்க்கில் போய் வேலை செஞ்சேன்னா ஒரு கிளர்க்காக பேங்க்கில் போய் நான் கிளர்க்காக ஜாயின் பண்ணிட்டேன், என்னை நான் ஆஸ் லாங் அஸ் நான் ஒழுங்காக வேலை செஞ்சுட்டா போதும், என்னை வெளில விட்டு தூக்க மாட்டான். அதனால தான் அதுக்காக தான் கவர்மெண்ட்டு, பேங்க்கு, ஸ்கூலு, டீச்சர், லைப்ரரி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து ப்ரைவேட் ஜாபில் இருந்தால் எப்போ வேணால் வேலையை விட்டு தூக்குவோம். வேலையை விட்டு தூக்கணும்னா முதல்ல 6 மாதம் இதை பண்ணி முடிச்சிருங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2வது நீங்கள் பண்ண வேண்டிய பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100 ரூபாய் சம்பளம் வருதுன்னா அட்லீஸ்ட் 20 ரூபாயை தூக்கி ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு எடுத்து வச்சுருங்க. 20%. இது வந்து சிம்பிளாக சொல்கிறேன். உங்களால் 20% எடுக்க முடியலன்னா மினிமம் 10%லையாவது ஆரம்பிங்க. இல்லை சார் நான் பண்ணுறது வந்து ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து மேரேஜ் சீசனில் நான் வந்து ஒரு டெக்கரேட்டராக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70 நாள் வந்து கேரண்டீடாக ஜாப் கிடைக்கும் ஒரு டெக்கரேட்டருக்கு. இதை தவிர பர்த்டேஸ் வந்து எப்போ வேணால் வரலாம். பர்த்டேஸ் வந்துன்னா அதில் ஒரு 50 நாள் வருதுன்னா உங்களுக்கு 360 நாளில் 110 நாள்லேருந்து 120 நாளைக்கு உங்களுக்கு வந்து கேரண்டீடாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ப்ராஜெக்ட் வருதோ அதில் வர்ற பணத்தில் ஒரு 10%, 15% அது வந்து உங்கள் பணம்னே நினைக்காதீங்க. கிளைண்ட் கிட்ட என்ன கோட் பண்ணுறீங்களோ அந்த 10% தூக்கி முதல்ல ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ, ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ, போஸ்ட் ஆஃபீஸ்லையோ, இல்லைனா ஆர்டிலையோ அது என் பணமே இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும்னா, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னா 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ்டாக டிசிப்ளினோட நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா ஒரு பெரிய கார்பஸ் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அசெட் அலோகேஷன் உள்ளே போவீங்க. அப்போ அசெட் அலோகேஷன் பண்ணும்போது ஜென்ரலாக என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லாரும் பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு வாங்கிடுவாங்க. ஒரு வீடு வாங்கினாங்கன்னா என்ன ஆகும்னா அதில் போயிட்டு இஎம்ஐ, அதில் போயிட்டு எல்லா சைக்கிள்லையுமே மாட்டிப்பாங்க. நான் என்ன சொல்லணும்னா அந்த வீடு மட்டும் டெசிஷனை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. ஒரு 25% 30% டவுன் பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் 30% டவுன் பேமெண்ட் பண்ணுற வரைக்கும்
வீடை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மற்ற அசெட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ், மீடியம் டேர்ம் கோல்ஸ், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், உங்களோட ரிட்டையர்மெண்ட் கோல், உங்களோட கல்யாணம், குழந்தைக்கு சேர்க்கறது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டே வாங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த சொன்னல இந்த 20% ஸ்ட்ராட்டஜி, அந்த டைமில் இந்த 20% ஸ்ட்ராட்டஜியை உள்ளே கொண்டு வாங்க. உங்களுக்கு வந்து மார்க்கெட் எல்லாரும் பயப்படுறாங்க, அதாவது இந்த உலகமே பயப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கேஷ் லெவல்ஸை நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். கேஷ் லெவலை கம்மி பண்ணி, ஏன்னா வாரன் புஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி, பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகமே பயந்துகிட்டு இருக்கு. உலகமே பயந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் 20% கேஷ் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் எப்போவுமே கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியாக வரணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா திருஷ்யம் 3ன்னு ஒரு படம் வந்து இப்போ போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. டைம் கிடச்சுன்னா போய் பாருங்கள். திருஷ்யம் 1 and 2 பார்த்தவங்களுக்கு கூட தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் ஃபார்வர்டாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். யார் நம்மளை வந்து ஹிட் பண்ண போகிறா, நம்ம எப்படி வந்து ப்ரோஆக்டிவாக இருக்கணும். அதே தான் நம்ம இன்வெஸ்டர்ஸும் பண்ணணும். நம்ம இன்வெஸ்டர்ஸும் என்ன பண்ணணும்னா, வந்ததுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சு உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமே கிடையாது. வரும் முன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஓகே நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கிடையாது, உங்களால் பண்ண முடியாது அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு எங்களை மாதிரி ஒரு அட்வைசர்ஸோ, இல்லைனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ, இல்லைனா ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோ, இல்லைனா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ, இவங்க கிட்ட எதுக்காக போறீங்கன்னா, அவங்களாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட வந்து மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு வருஷம் கழிச்சு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவேன். ஆனால் என்ன சொல்லுவேன்னா, பேஸ்ட் ஆன் பாஸ்ட் 10 இயர்ஸ், பேஸ்ட் ஆன் பாஸ்ட் 15 இயர்ஸ், இன்னைக்கு இருக்கிற வேல்யூவேஷன் கம்மியாக இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 to 21 தான் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது பிஇ ரேஷியோன்னு சொல்லுவோம். 20 to 21 இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டைமில் ரிஸ்க் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லலாம் மேடம். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ மேடம்.